அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்கு ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மக்கள் மீது நான் பரிவிரக்கம் கொள்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். தன்னை தேடி வந்த மக்கள் மட்டுமல்ல, தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் மீதும் இயேசு இரக்கம் கொள்கிறான். சீடர்கள் மீது குறைகளை சொல்லக்கூடிய பரிசேயர்கள் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக வேதத்தை விளக்கமாக அவர்களுக்கு சொல்லி, பலியை அல்ல இரக்கத்தையே நான் எப்பொழுதும் விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கிறார். இயேசுவினுடைய பிரசன்னம் இந்த மண்ணுலகில் இருக்கிற நம் அனைவருக்கும் அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தை சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது அவருடைய தூய திரு ரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கின்றோம், நம் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயிர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி நீரே. உமது இரக்க செயலை எங்களில் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராத நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 38. இறை திருவாக்குகள் 1 முதல் 6 மற்றும் 21, 22, 7 மற்றும் 8. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி,
ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிடவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 மாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் எசாயா 38. பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போர் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மை நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கிறது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தன்னுடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா?
மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஆதாம் ஏவாள் இறைவனுடைய திட்டத்திலிருந்து அவர்கள் விலகி வாழ ஆரம்பித்தார்களோ, இறைவனுடைய அன்பை புறக்கணித்து தீயவனுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்களோ, அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகில் இறை சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வதில் சற்று தயக்கம் காணப்படுகிறது. என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் நல்லதை செய்தால் அதை மறைத்து குற்றம் என வெளிப்படுத்த விரும்புகின்ற நான், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தன்னையும் அறியாமல் செய்கின்ற சிறு தவறுகளை கடை போட்டு பிறருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்ற நான், இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிந்தனைகள் எழ வேண்டும். அது என்னவென்றால், இயேசுவின் சீடர்கள் மீது குறை சொல்லுகின்ற பரிசேயர்களைப் போல ஒருவேளை நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்திக்க என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவும் இயேசுவினுடைய சீடர்களும் பணியை முடித்துவிட்டு பயணம் செய்கின்ற பொழுது அப்படி முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், பசி வந்தால் 10 பறந்து போய்விடும் என்று. பசியோடு வருகின்ற இந்த இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து அவர்கள் பசியை ஆற்ற விரும்புகின்ற பொழுது, எப்பொழுது இயேசுவும் அவருடைய சீடர்களும் குற்றம் செய்வார்கள், அந்த குற்றத்தை மக்களுக்கு கடை போட்டு காட்டலாம் என்று சிந்தித்து தங்கள் வேலைகளையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு இயேசுவின் பின்னே அலைந்து கொண்டிருந்த பரிசேயர்கள் என்று இயேசுவின் சீடர்கள் செய்த அந்த நிகழ்வினை ஒரு குற்றமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது தவறு. ஓய்வு நாளில் அவர்கள் செய்யக்கூடாததை செய்கிறார்கள் என்று இயேசுவின் சீடர்களை பற்றி அவர்கள் குறை சொல்லுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அவர்களுக்கு அழகாக திருச்சட்டத்தினுடைய விளக்கங்களை கொடுக்கிறார். லேவியரின் புத்தகத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய இறை வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நாம் இவ்வாறு காண முடியும். கடவுளுக்கான அப்பம் படையல் பற்றி அதில் சொல்லப்படுகிறது. தாவீதும் அவருடைய வீரர்களும் அப்பங்களை உண்ணும் பொழுது எருசலேம் தேவாலயம் கட்டப்படவில்லை. அந்த திருத்தூயகத்தில் பசும்பொன் மேசையில் 6 அப்பங்கள் வீதம் 2 வரிசையாக 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஓய்வு நாள் தோறும் அடுக்கி வைக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் அப்பங்கள் மாற்றப்படும். ஓய்வு நாளில் அடுக்கி வைக்கப்பட்ட அப்பங்கள் ஒவ்வொரு வாரமும் மாற்றி அமைக்கப்படும்.
அதை மாற்றும் பொழுது பழைய அப்பங்களை குருக்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும். அதையும் தூயகத்தில் இருந்தேதான் குருக்கள் உண்ண வேண்டும். ஏனென்றால் அது கடவுளுக்கு படைக்கப்பட்டது, புனிதமானது. கடவுளின் பணிக்காக சிறப்பாக நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை உண்ண வேண்டும் என்பது சட்டம். இதை பரிசேயர்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் தாவீதோடு இருந்த அந்த வீரர்கள் கடவுளுக்காக படைக்கப்பட்ட அந்த அப்பத்தை உண்டார்களே, அதில் என்ன குறைகளை நீங்கள் காணுகிறீர்கள்? வேதத்தை வாசித்தது இல்லையா என்று இயேசு எழுப்புகிறார். முதல் கேள்வி, தாவீதும் அவருடைய படை வீரர்களும் இந்த அர்ப்பண அப்பங்களை உண்ணுகின்ற பொழுது அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படவில்லை. சடங்குகள் சம்பிரதாயங்களை விட மனித தேவையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இயேசு அங்கே அழகாக அந்த நிகழ்வினை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தில் அழகாக சொல்லுவார், ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் நிகழ்வு அல்லவா? ஓய்வு நாளில் எருசலேம் தேவாலயத்தில் நிறைவேற்றக்கூடிய பணிகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பலி செலுத்துவதற்காக விலங்குகளை பலியிடுவது, எருசலேம் தேவாலயத்தில் ஒளியேற்றுவது, பொருட்களை பீடத்தில் வைப்பது என பல வேலைகள் ஓய்வு நாட்களில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இது வழக்கமான நிகழ்வுகள் என்று அதையும் உங்களுக்கு தேவையான அளவிற்கு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எனவே அழகாக சொல்லுகிறார், இதை நீங்கள் வாசித்ததில்லையா? எனவே கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார். மூன்றாவது, அழகாக வேதத்தில் இருந்து இன்னொரு செய்தி இயேசு சொல்லுகிறார். ஓசையா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று. இறைவாக்கினுடைய கூற்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே என்னுடைய சீடர்கள் இவர்கள் செய்தது தவறு என்றால் நான் வேதத்தை உங்களுக்கு விளக்கிச் சொன்ன அனைத்துமே தவறுதானா என்று அவர்களை கேட்டு வாயடைக்க செய்கிறார். இறைவன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்தில் விட்டு விடுவதில்லை. பாதுகாப்பாக அரணின் கோட்டையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருப்பவர் தான் நம் இயேசு. தன் சீடர்களை பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அதனுடைய உச்சகட்டம்தான் தன்னை கல்வாரி மலையிலே தாரை வார்த்து கொடுத்தது. அவருடைய மரணத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கையோடு இயேசுவின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரியவும் திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் மறைநீர்கள் வழியாக வந்தடையவும் எம் மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரம் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்து இறுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்ற. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கொண்டிருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராகிவிடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்து திரும்புகளில் ஏற்றிடும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருகுணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கப்படவாலும் வானத்தாலும் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வை அளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.